நாட்டில் தொடர்ச்சியாக மழையுடனான வானிலை பதிவாகியிருக்கின்றது. வானிலை தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன் தொலைபேசி ஊடாக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம். வணக்கம் கிருஷாந்த். நாடு முழுவதிலும் மழைகளுக்கு உகந்த நிலையில் வளிமண்டல நிலைமைகள் காணப்படுகின்றன. இதனால் நாடு முழுவதிலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சற்றசமூக மேல் மற்றும் தென் மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை நாட்டின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டரில் கூடிய பலத்த மழையும் பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடி மின்னல் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் ஏற்படுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடற்பிராந்தியங்களை பார்க்கின்ற போது புத்தளம் தொடக்கம் கொழும்பு சாலி ஊடாக அம்பாந்தோட்டை வரையான கடற்பிரதேசங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மற்ற சூழலில் ஏனைய கடற்பிராந்தியங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பொதுவாக காற்றானது மணிக்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் இலங்கைக்கு வீசக்கூடும். இது தென்மேற்கு திசையில் இருந்து வீசும். புத்தளம் தொடக்கம் மன்னார் ஊடாக காங்கேசந்துறை வரையான அத்துடன் மாற்றை தொடக்கம் அம்மாந்தோட்டை ஊடாக மட்டக்குளப்பு வரையான கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது சில சமயங்களில் மணிக்கு 50 கிலோமீட்டரும் அதிகரித்து இருக்கக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடற்பிரதேசங்கள் இடைப்பெறியே சற்று கொந்தளிப்பாக காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் கடற்பிரதேசங்கள் இடைப்பெறியே மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும்.